உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9918165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நாம் தமிழர் கட்சியை நான் ஒரு சாதகமா பார்க்கறது. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் சீமானும் மற்றவர்களும் புறத்தை அரசியலை கையாளக்கூடிய வழிமுறை அப்படின்றது இப்பொழுது நிலை தடுமாறி நிற்கிறதா நான் கருதுறேன். ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு மாவட்ட எஸ்பியோடைய மோதனம். எங்களுடைய பேர்ல ஒருத்தர் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணி எங்களுக்கு காவல்துறைக்கு தேவையற்ற ஒரு சர்ச்சையும் முரணையும் மோதலையும் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சீமான் வழக்கு போடலாம். நாம் தமிழர் கட்சி வழக்கு போடலாம். அதான் முக்கியம். விளக்கம் கொடுத்துட்டு இருக்கலாம் கூடாது. திமுக தான் புரி வச்சு அரசியல் பண்றான்னு சொல்றாரு சீமான். அவங்களதான் கடுமையா விமர்சிக்கிறாரு. பாஜக கூட அது மாதிரிலாம் விமர்சிக்கிறது இல்ல. நீங்க வளர்றத வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி விரும்பாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த எதிர்ப்புகளை எல்லாம் இந்த சூழல்களை எல்லாம் கையாளணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்றது? அதிமுக பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதிமுக விழுந்தறதுக்காக பாஜக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு பலமான சக்தி இல்லை என்ற நிலையில் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சாதக சூழல் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதை உணர்ந்து அவர்கள் செய்தார்கள் என்றால் வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி என்ன சவால் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உட்கட்சி பூசலாவே நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் இன்னொரு ஆளு குற்றம் சாட்டுகிறார்கள். கட்சி தலைமை சரியில்லைங்கிறாங்க. என்ன சவால் நடந்துகிட்டு இருக்கு? நாம் தமிழர் கட்சியை நான் ஒரு சாதகமா பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய உரிமையின் குரலா நான் பார்க்கிறேன். அதனால நான் அதை பேசுறேன். அந்த கட்சியில உட்கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் நான் கருதலை. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் சீமானும் மற்றவர்களும் புறத்தை அரசியலை கையாளக்கூடிய வழிமுறை அப்படின்றது இப்பொழுது நிலை தடுமாறி நிற்கிறதா நான் கருதுறேன். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற சர்ச்சைகள், வார்த்தைகளை விடுதல், இது அனைத்துமே அவருடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது. அது ஏன் அதை அவங்க செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு புலப்படவே இல்லை. இன்றைக்கு 40 லட்சம் மக்களுடைய வாக்குகளை 10 பைசா செலவு பண்ணதை யாருக்கும் லஞ்சம் கொடுக்காத பெற்றுள்ள ஒரு கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய, அரசியல் சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த இலக்கை விட்டுட்டு அவங்க எதையோ பேசுறாங்க, யாரோடையும் மோதுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு மாவட்ட எஸ்பியோடைய மோதனம். அதான் ஒரு கேள்வியும் எனக்கு புரியவே இல்லை. இது என்ன? இது எப்படி இது ஒரு அரசியல் ஆகும்? அவரை பத்தி விமர்சனம் பண்றது எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல காவல்துறை ஒரு கடுப்புல இருக்கும். ஏன்னா அந்த ஐபிஎல் அந்த கூட்டத்தில் நடந்த அந்த மோதல் ஏன்னா உங்கள் மேலே ஒரு கடுப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வளர்றத வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி விரும்பாது. ரெண்டாவது, நீங்கள் திமுக தான் புரி வச்சு அரசியல் பண்ணுறான்னு சொல்கிறாரு சீமான். அவங்களதான் கடுமையாக விமர்சிக்கிறாரு. பாஜக கூட அது மாதிரிலாம் விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க தான் சின்னத்தை பிடுங்கினாங்க, எல்லா விதமான தொந்தரவும் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த எதிர்ப்புகளை எல்லாம் இந்த சூழல்களை எல்லாம் கையாளணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியலை அப்படின்னோம்னா என்ன பண்ணுறது? கடினமான இடத்துக்கு போகிறீங்களே, என்ன இருக்குது அதில்? அப்படி போய் நீங்கள் என்ன கெயின் பண்ண போகிறீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசியல் போக்கு சிந்தனையில் ஒரு பெரிய ஒரு தேக்கம், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. அதான் புரியுது. நீங்க சொல்வது போல அந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எப்படின்னா, இவர் போய் சொல்றாரு, உண்மையிலே எப்பலாம் நாங்கள் யாருமே பண்ணலன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சார்ந்த தோழர்கள் சொல்கிறாங்க. ஆனா வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து கிடையவே கிடையாது, நீங்க என்னை மட்டும் பேசுறது மட்டும் இல்லாம என் குடும்பத்தாரையும் சேர்த்து வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். சீமானவர்கள் அதை வந்து இல்லவே இல்லை, இது ஃபேக் ஐடி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குமா சார் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எதிராக? இல்ல நடந்ததே இதுதானா? இல்லை, யார் இதை செஞ்சாங்க அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடினமான குற்றச்சாட்டை சமாளிக்க முடியாத போது ஃபேக் ஐடின்னு சொல்கிறது, இல்லை அது உள்ளபடியே ஃபேக் ஐடி தானா, வழக்கு போடலாம். எங்களுடைய பேரில் ஒருத்தர் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணி எங்களுக்கு காவல்துறைக்கு தேவையற்ற ஒரு சர்ச்சையும் முரணையும் மோதலையும் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சீமான் வழக்கு போடலாம். நாம் தமிழர் கட்சி வழக்கு போடலாம். அதான் முக்கியம். விளக்கம் கொடுத்துட்டு இருக்கலாம் கூடாது. நேரடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை. அப்போ எல்லாரும் வாயை மூடிடுவாங்க. அப்போ சட்ட ரீதியாக அங்கே சந்திப்போம் அப்படின்ற மாதிரி போயிடும். அதை யோசிக்காம எதையோ பேசுறீங்க அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? இது
ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி போக்குல இதெல்லாம் இடம்பெறுமா? சந்தேகம் இருக்கு. இந்த பிரச்சனை தொடர்ந்ததுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை அந்த ஆடியோ ரிலீஸ் ஒரு விஷயம். அது சீமான் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளே ஒரு பிசிறு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி காளியம்மாக்கு எதிராகவும் இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தொடர்ந்து இப்படி வரும்பொழுது எந்த அளவுக்கு சார் அந்த கட்சியை நம்பி இருக்க தொண்டர்களும் சரி மக்களிடம் சரி எந்த அளவுக்கு சார் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தும்? இப்போ நம்ம 2 பேரும் ரொம்ப ஒரு ஃபார்மலாக விவாதிக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் ஃபோனில் பேசும்போது நான் உங்களை அப்படியே பேசுவேன். அது வேற ஒரு நிலையில் இருக்கும். இன்னும் நம்மளுக்குள்ள அந்நியோன்யம் இருந்ததுன்னா வேற மாதிரி பேசும். நான் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த சூழல்ல இருந்துட்டு அந்த அந்த அப்போ அந்த நடத்தையை தான் அவர் வந்துட்டு கட்சியிலையும் கடைபிடிக்கிறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி வார்த்தைகள் அவர் விட்டுருக்கலாம். ஆனால் ஆடியோவாக நீங்கள் எடுத்து போடும்போது அதனுடைய உள்நோக்கத்தையும் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. ஏன் இந்த ஆடியோ எடுத்து நீ போடுற? லீக் ஆகுதுன்னு சேவ் பண்ணி வச்சு லீக் ஆகுது. அப்புறம் யார் இதை பண்ணுறது? பண்ணக்கூடியது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்நோக்கம் உடைய செயல். சீமான் தனிப்பட்ட முறையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார் தாராளமாக கேளுங்க. அதை பற்றி நான் பதில் சொல்கிறேன், பேசுகிறேன், விமர்சிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் பேசிக்கிறது அவருக்கும் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்குமான அந்நியோன்யம் உறவு. அதை நான் பேசக்கூடாது, வேற யாரும் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்வது போலவே இருந்தாலும் சார், துரைமுருகன் அவர்கள் மொபைலில் இருந்து தான் இது எல்லாமே லீக் ஆகிருந்துச்சு. ஐ மீன் எடுக்கப்பட்டிருக்கு, போலீஸாரால் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்கள் வந்து வாதமாக முன் வைக்கிறாரு. போலீஸார் தான் என் மொபைலில் இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற இடத்துல துரைமுருகன் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சீமானவர்களுக்கு தெரியாமல் பணத்தை எல்லாம் வச்சிருந்திருக்காரு, தலைமைக்கு வந்து கட்டுப்பட மாட்டார், தன்னிச்சையாக நடக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கப்படுது. வழக்கு போடட்டும், வழக்கு போட்டு பேசுங்க. எல்லாமே வந்துட்டு நீங்கள் பேசுறது எல்லாமே வந்துட்டு பொருட்படுத்தணும் சமூகம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பாக தான் போகும். உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி ஒன்று செய்யுது அப்படின்னா வழக்கு போடுங்க. கட்சியினுடைய பேரையும் கௌரவத்தையும் காப்பாற்றுங்க. நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அது மாநில அந்தஸ்து பெற்றதிலிருந்து இப்போ வர தொடர்ச்சியான கைதுகள், முதலில் சீமானவர்களாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகள் கிளை அதுக்கு கீழே இருக்கிற ஒன்றியத்தில் அப்படி இருக்கணும் எல்லாரையும் இந்த காவல்துறை தொடர்ந்து கைது செய்துக்கிட்டே வருது சார். இது என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சார் இப்போதைக்கு? இப்போ வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுத்துருக்க கூடாது. ஒருத்தர் அவதூறாக பேசுறாருன்னா காவல்துறை வழக்கு தொடரலாம், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். கைது பண்ணி எல்லாரையும் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு போது நீங்கள் சாட்டை துறைமுருகனை கைது பண்ணி உள்ளே வச்சுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ஜட்ஜ் என்ன சொன்னார்? அவர் மீதான வழக்கு தான் முடிஞ்சு போச்சு, அதான் ஆதாரம் இருக்கு, அப்புறம் எதுக்கு அவர் தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணார் இல்லையா? அவ்வளோதான், as simple as that. காவல்துறை அது கவனம் செலுத்த வேண்டிய இடத்தில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கட்சியின் மீது குறிப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதுன்றது ஒன்று ஆற்றல் விரயம், மற்றொன்று அந்த பொறுப்பு வேற எங்கேயோ செலுத்த வேண்டிய இடத்த இங்கே செலுத்துறீங்க, அது தேவையற்றது. கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து சீமானவர்கள் கட்சி நிர்வாகிகளை கண்காணிக்கவில்லை. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த ஒரு சின்ன சிவராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இப்போ காலையில் வந்து இறந்துட்டார், தற்கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்படி கட்சி நிர்வாகிகள் நிறைய இடத்துல வந்து ஒரு சில குற்றங்களில் ஈடுபடுறாங்க, அதை தலைமை வந்து கண்காணிக்காமல் இருக்கு. ஏன் அப்படி இருக்கிறாங்க? கட்சி தலைமை வந்து அந்த இப்பெல்லாம் நிர்வாகிகள் இருக்காது கண்டிக்க தவறி விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழும்புது சார் எல்லாருடைய. ஒரு நபரனுடைய ஒரு தவறை ஒரு கட்சியின் மீதும் கட்சியினுடைய தலைமையின் மீதும் வைக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்ட செயல்? கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. அது சீமான் கண்காணிக்கணும், நடைமுறைப்படுத்தணும், ரொம்ப அவசியம். ஒவ்வொரு கட்சியிலும் அது நடக்குது இல்லையா? இப்போ சாதிக் அவர் பண்ணதுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த திமுக ஸ்டாலின் எல்லாரும் பொறுப்பாயிடுவாங்களா? நான் கேட்குறேன். இதே மாதிரி இந்த அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் வந்துட்டு அந்த சீட்டு கம்பெனி விடயத்தில் வந்துட்டு கைது தேடப்பட்டார். உடனே பாஜக அதுக்கு பொறுப்பேற்று உடனே அண்ணாமலையெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? கிடையாது. இது முழுக்க காவல்துறையினுடைய செயல்பாடு, சட்டம் ஒழுங்கை அவங்க சட்டப்படி செய்ய வேண்டிய விடையை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி இதை கட்சியை இழுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கைதிகளுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சீமானவர்கள் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் மாநில அந்தஸ்து பெறுறதும் நாங்கள் வளர்றதும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு பிடிக்கல, திமுகவிற்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறார். திமுக வளர்றது ஸ்டாலின் சீமானுக்கு பிடிக்குமாமா? அப்புறம் என்ன? இதெல்லாம் அரசியல் சொற்கள், இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை.
இப்போ அடுத்த கட்டது இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி சீமான் அவர்கள் என்ன சார் செய்ய வேணும், இதுக்கப்புறம் கட்சிகளை வந்து வலுப்படுத்தி அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இது பண்ண, ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு பின்னாடி, இதெல்லாம் தாண்டி எப்படி சார் எப்படி கட்சியை ஜனநாயக பூர்வமா நடத்தணும் அப்படின்றதுக்கு அண்ணா தான் பாடம். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு கட்சி அதனுடைய இலக்கை எட்ட வேண்டும் என்றால் அது செய்ய வேண்டியது கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேணும். அது கொள்கை பூர்வமானதாகவும் அதுக்கு இசைந்ததாகவும் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே உருப்பெறாது. அவ்வளோதான். அது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அது பொருந்தும். அவ்வளோதான். நம்ம சீமானுக்கு வந்துட்டு நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது வெளியில இருந்து. நம்ம வந்துட்டு நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம பேசுகிறோம். நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் அந்த கட்சி எப்படி நடந்துக்கணும் என்ன அப்படின்றது அந்த கட்சியினர், அந்த கட்சியினுடைய அமைப்பு, அந்த கட்சியினுடைய தலைமை, அதை பொறுத்து சமாச்சாரம். அதில் நான் வந்துட்டு எதுவும் அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இனிமேல் வரக்கூடிய காலம் எந்த அளவு சீமான் அவர்களுக்கு சவாலாக இருக்கும்? ஏன்னா இப்போ விஜயன் கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னா அந்த பக்கத்து திமுக இருக்கு, பாஜக இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு இடம் உருவாக்கி இருக்குது. அதிமுக பலவீனப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதிமுக விடுங்கிறதுக்காக பாஜக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு பலமான சக்தி இல்லை என்ற நிலையில் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழல், சாதக சூழல் நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதை உணர்ந்து அவர்கள் செய்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு நல்லது. ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.